அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டைம் டிராவல் டிஷ் பார்ட் 1. ஷாஹி துக்குடா டிஷ்ஷோட ரெசிபியும் அதோட ஸ்டோரியும் பார்ப்போம். Let me show you how to recreate this royal magic in your own kitchen. இந்த டிஷ்ஷோட ஆக்சுவல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா க்ளே பாட்டில் பண்ணுங்க. க்ளே பாட் எடுத்துட்டு அதில் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் சுகர். இப்போ இது நல்லா பாயில் ஆகணும். முகல் எம்பரர் ஷாஜஹானோட ஃபேவரட் டெசர்ட் இது. ஒரு நாள் அவங்க பேலஸ்ல ஒரு பெரிய விருந்துக்கு அப்புறம் ஷாஜஹான் அவங்க குக்கிட்டெல்லாம் போய் இதுக்கப்புறம் ஒரு நல்ல டெசர்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அதுக்கு அங்கே உள்ள குக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஒரு உதவும் ஆர்கியூ பண்ணிட்டு ஒரு டெசர்ட் செய்ய போனாங்க. அது பேர் தான் ஷாஹி துக்குடா. அப்படின்னா த ராயல் பீஸ் அப்படின்னு அர்த்தம். அரசர் அதை சாப்பிட்டுட்டு இட் இஸ் நாட் அ டெசர்ட், இட் இஸ் அ ராயல் பீஸ் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ பாலில் சாஃப்ரான் ஊற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க 3 டேபிள் ஸ்பூன். அப்புறம் ரோஸ் வாட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ண பாலை விட half ஆஃப் த குவான்டிட்டியை நல்லா சுண்டி வர அளவுக்கு இதை காய்ச்சணும். இப்போ நல்லா சுண்டிடுச்சு. ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிரெட் பீசஸை கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவராக ஃப்ரை பண்ணிடாதீங்க, அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ் அரசர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க அரண்மனையில் எப்பெல்லாம் ஒரு ராயல் ஃபீஸ்ட் நடக்குதோ இந்த டிஷ் இல்லாமல் அந்த ஃபீஸ்ட் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ இந்த மாதிரி எல்லா பிரெட் பீசஸையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அது மேலே நம்ம காய்ச்சின மில்கை ஆட் பண்ணிக்கோங்க. கார்னிஷ்க்கு சாப் பண்ண நட்ஸ், அப்புறம் கொஞ்சமாக சாஃப்ரான் ஃபார் த டாப். அவ்வளோதான், ஷாஹி துக்குடா ஷாஜஹானோட ஃபேவரட் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த டைம் ட்ராவல் டிஷ் என்னன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.